ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்கும் மிக்க நன்றி. ஓகேங்களா? ஸோ உங்களோட சப்போர்ட் மேலும் மேலும் கண்டிப்பாக கொடுத்தீங்க அப்படின்னா நிறைய நம்ம ஃப்யூச்சரில் நிறைய வீடியோஸ் பார்ப்போம். ஓகேங்களா? இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் பார்ப்போம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு இம்பார்ட்டண்டான பிஎல்சி ப்ரோக்ராமிங் ரிலேட்டடான ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது அனலாக் இன்புட் ஸ்கேலிங். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு அனலாக் இன்புட் ஸ்கேலிங்னா என்ன, அது எப்படி பண்றது அப்படின்றத பார்ப்போம். இப்போ பிஎல்சி ப்ரோக்ராமிங்ல பாத்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் இன்புட் அனலாக் இன்புட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? டிஜிட்டல் இன்புட் ஜஸ்ட் இன்புட் வந்துச்சு அப்படின்னா இட்ஸ் எனேபிள், போயிடுச்சு அப்படின்னா இட்ஸ் டிசேபிள். ஓகேங்களா? பட் அனலாக் இன்புட் அப்படி கிடையாது. ஓகேங்களா? ஸோ 0 to 10 வோல்ட், 4 to 20 மில்லி ஆம்பியர், 0 to 20 மில்லி ஆம்பியர் வந்து நம்ம வந்து இன்புட்டா கிடைக்கும். அது நம்ம வந்து அதை வச்சு நம்ம ப்ரோக்ராமிங்கோ இல்லை வந்து ஒரு லாஜிக்கோ நம்ம வந்து அச்சீவ் பண்றதுக்கு அதை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கேல் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் வந்து 0 to 10 பார், 0 to 10 பார் வந்து 0 to 10 வோல்ட்டா வந்து ப்ரெஷர் டிரான்ஸ்யூசர் வந்து இன்புட்டா கொடுக்கும். ஓகேவா? அதை நம்ம வந்து பிஎல்சில எப்படி ஸ்கேல் பண்றது? ஓகேங்களா? ஸ்கேல் பண்ணா மட்டும்தான். இப்போ வந்து 3 பார்ல வந்து எனக்கு ஒரு பம்ப் ஆன் ஆகணும் அப்படின்னா அதை வந்து ஸ்கேல் பண்ணா மட்டும்தான் அந்த 3 பாருக்கு வந்து அதை ஒரு செட் பாயிண்ட் வச்சு அதை வந்து நம்ம ஒரு பம்ப் டிஜிட்டல் அவுட்புட்டையோ இல்லை வேற ஏதாவது நம்ம எனேபிள் பண்ண முடியும். ஸோ அந்த அனலாக் இன்புட் ஸ்கேலிங் எப்படி பண்றது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம எக்ஸாம்பிளாக ஒரு ப்ரோக்ராம் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஒரு ப்ரெஷர் டிரான்ஸ்டியூசர் இருக்கு. ஓகேங்களா? ஸோ ப்ரெஷர் டிரான்ஸ்டியூசர் அப்படின்னா என்ன அப்படின்றது நம்ம ஏற்கனவே ஆல்ரெடி ப்ரெஷர் சுவிட்ச்னா என்ன, ப்ரெஷர் டிரான்ஸ்டியூசர்னா அதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் என்னன்னு ஒரு வீடியோ பார்த்துருக்கோம். பார்க்கறதுக்கு கண்டிப்பாக பாருங்க. ஓகேவா? ப்ரெஷர் டிரான்ஸ்டியூசர் வந்து பார்த்தீங்கன்னா பைப் லைன்ல ப்ரெஷரை மெஷர் பண்ணி அதை வந்து 0 to 10 வோல்ட்டா, 4 to 20 மில்லி ஆம்பியரா அதை வந்து இன்புட்டா வந்து பிஎல்சிக்கோ இல்லை ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கோ கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த இன்புட்டை எடுத்து நம்ம வந்து ஸ்கேல் பண்ணி நமக்கு தேவையான செட் பாயிண்ட்ல வந்து நம்ம வந்து பம்ப்ஸை வந்து ஸ்டார்ட்டோ ஸ்டாப்போ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இன்னைக்கு நம்ம வந்து ஒரு அனலாக் இன்புட் எடுக்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த அனலாக் இன்புட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சீமென்ஸ் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நம்ம சீமென்ஸ் லோகோ பிஎல்சியில் பண்ணுறதுனால பேஸ் மாடலில் பார்த்தீங்க அப்படின்னா 4 அனலாக் இன்புட் ஆப்ஷன் இருக்கும். 0 to 10 வோல்ட் தான் இருக்கும். ஓகேங்களா? 4 to 20 மில்லி ஆம்பியர் வேணும் அப்படின்னா நம்ம எக்ஸ்டென்ஷன் மாடல் வச்சு நம்ம 4 to 20 மில்லி ஆம்பியர் ஆக்சஸ் பண்ணணும். ஸோ இப்போ நீங்கள் 2 இன்புட் தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஓகே. இப்போ 4 இன்புட் யூஸ் பண்ணுறீங்க, சாரி மோர் தென் ஒரு இன்புட் இல்லை 2 இன்புட் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஓகே. மோர் தென் 2 இன்புட்டை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம இது மாதிரி செட்டிங்ஸில் போய் எனேபிள் 4 அனலாக் இன்புட்ஸ் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா 4 இன்புட் எனேபிள் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ வந்து அனலாக் இன்புட் இதாயிடுச்சு. இதை வந்து ஸ்கேல் பண்ணுறதுக்கு அப்படி என்ன பண்ணணும் அப்படின்னா அனலாக் பிளாக்ஸில் போயிட்டு அனலாக் த்ரெஷ்ஹோல்டு ட்ரிகர்ஸ் அப்படின்னு ஒரு பிளாக் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த பிளாக்கை நம்ம வந்து யூஸ் பண்ணணும். இந்த பிளாக்ல போனோம் அப்படின்னா இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து சென்சார் ஆப்ஷன். ஸோ நம்மளோட சென்சார் டைப் என்ன அப்படின்னு இருக்கும். ஓகேவா? 0 to 10 வோல்ட்டா, 0 to 20 மில்லி ஆம்பியரா, 4 to 20 மில்லி ஆம்பியரா, பிடி 100 இல்லை வந்து சென்சார் இல்லை அப்படின்னு. இப்போ நம்ம எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0 to 10 வோல்ட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள். ஓகேவா? 0 to 10 வோல்ட் நம்ம எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்கேலிங் பார்த்தீங்களா, மெஷர்மெண்ட் ரேஞ்ச் அப்படின்னு இருக்கு. இப்போ நம்மளோட சென்சார் பார்த்தீங்க அப்படின்னா 0 to 10 பார். ஓகேவா? ஸோ 0 to 10 பார் அப்படின்னும் போது நம்ம 0 to 10 வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் வந்து எனக்கு வந்து 3 பார்ல பம்ப் ஆன் ஆகணும். ஓகேவா? 3 பார்ல பம்ப் ஆன் ஆயிட்டு ஒரு 5 பார்ல பம்ப் ஆஃப் ஆகணும். ஓகேவா? அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா மேக்ஸிமம் மினிமம் 0, மேக்ஸிமம் 10 நான் செட் பண்ணிட்டேன். ஆன் வந்து 3 பார், சாரி 3 பார், ஆஃப் வந்து 5 பார். ஓகேவா? ஸோ நான் ஆஃப் ஆனும் செட் பண்ணிட்டேன். இதை வந்து நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். இதுக்கு அவுட்புட் ஒன்று வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டைம் டிலே வேணா வச்சுக்கலாம், டைம் டிலே வேணா ஒரு ஆன் டிலே டைமர் வச்சுக்கலாம், இல்லை அப்படின்னா டேரெக்டாக கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். ப்ரெஷர் டிரான்ஸ்டியூசர் அப்படின்றதுனால நமக்கு ஃப்ளக்சுவேஷன் வராது, அதனால நம்ம டேரெக்டாகவே அவுட்புட் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம அனலாக் இன்புட் ஒன்று யூஸ் பண்ணியாச்சு, அனலாக் இன்புட் த்ரூ அதை வந்து அனலாக் இன்புட் ஸ்கேல் பண்ணியாச்சு 0 to 10 பார். ஓகேங்களா? ஸோ நம்மளோட செட் பாயிண்ட் 3 பார் ஆனும் 5 பார் ஆஃப். ஓகேங்களா? 50 போட்டிருக்கு, 5 பார் ஆஃப். இப்போ நம்ம வந்து சிமுலேட் பண்ணி செக் பண்ண போறோம். ஓகேவா?
ஸோ ஒரு பார் 2 பார் 3 பார் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன் ஆயிடுச்சு. ஓகேவா? 4 5 பார்ல ஆஃப் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அனலாக் இன்புட் ஸ்கேலிங் அப்படின்னு சொல்றது. ஓகேவா? இப்போ நம்ம 0 டு 10 வோல்ட்ல நம்ம செக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 0 டு 20 மில்லி ஆம்பியர். ஓகேவா? 0 டு 20 மில்லி ஆம்பியர்ல அதே நம்ம 0 டு 10 பார். ஓகேங்களா? ஸோ சேம் ஆன் வந்து 3யும் ஆஃப் வந்து 5லும் அதே மாதிரி வச்சோம் அப்படின்னா இப்போ நம்ம சிமுலேஷன் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இட்ஸ் நார்மலாக 0 நம்ம வந்து 0 டு 20 கொடுக்கும்போது அதே தான். ஓகேங்களா? நம்ம வந்து நம்ம இன்புட் சென்சார் மட்டும் அங்கே கான்ஃபிகரேஷனில் நம்ம மாற்றிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது சேமாக தான் ஒர்க் ஆகும். இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் வந்து 4 டு 20 மில்லி ஆம்பியர் நம்ம செக் பண்ணும்போது 4 டு 20 மில்லி ஆம்பியர் பார்த்தீங்களா அதே தான். ஓகேவா? ஸோ 4 டு 20 மில்லி ஆம்பியரும் சேம். ஸோ நம்ம எந்த இன்புட் நம்ம கனெக்ட் பண்ணுறோமோ அதை வந்து கரெக்டாக நம்ம வந்து அசைன் பண்ணோம் அசைன் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ நம்ம வந்து ஸ்கேலிங் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸ்கேல் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக நம்ம வந்து செட் பாயிண்ட் பண்ணுறதுக்கு வந்து அது ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் அனலாக் இன்புட் ஸ்கேலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு பிஎல்சிலையும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அனலாக் இன்புட் பார்த்தீங்கன்னா இந்த டெசிமல் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கேலிங் பார்த்தீங்கன்னா டெசிமல் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. 0 டு 1000 0 டு 500 சம்திங். அதாவது அது எத்தனை பிட் அனலாக் இன்புட் அப்படின்றத வச்சு அதுக்கு வந்து டெசிமல் வேல்யூ வரும். ஓகேங்களா? ஸோ இது வந்து நீங்கள் வந்து பிஎல்சி ப்ரோக்ராம் பண்ணும்போது இந்த அனலாக் இன்புட் ஸ்கேலிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ அனலாக் இன்புட் ஸ்கேலிங் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம வந்து செட் பாயிண்ட் வச்சு நம்மளோட அவுட்புட்ஸை வந்து எனேபிளோ வேறு ஏதாவது கான்ஃபிகரேஷனோ பண்ண முடியும். ஸோ இந்த இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது டாபிக் தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் அப்படி பர்சனலாக இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ஸ் எழுதுங்க. நம்ம கண்டிப்பாக சப்ஸ்கிரைபருக்காக தனியாக வீடியோ பண்ணுறோம். ஓகேவா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நீங்கள் இந்த நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டிஃப்ரெண்ட்டான ஒரு இன்ட்ரெஸ்டான சப்ஜெக்ட் பார்ப்போம். அதுவரை பாய்.